போகர் சொன்ன கற்பங்கள் பார்ட் 3. வெள்ளை விஷ்ணு கரந்தை கற்பம். இதை சூரணமா செஞ்சு சாப்பிடணுமா. இது கரூரார் உட்கொண்ட கற்பம்னும் அவருடைய அடியார்களுக்கு கொடுத்த ஒரு முறைனும் போகர் சொல்றாரு. இதை ஒரு மண்டலம் தேனோட சேர்த்து சாப்பிட்டு வந்தோம்னா நமக்கு சாவே கிடையாதான். சாவு என்பதே ஒரு பொய் அப்படின்னு சொல்றாரு. சதுர்முகன் படைப்பு தப்பியே போகும் அப்படின்றாரு. அதாவது நீ பிறந்தால் இறக்கணும்னு சொல்லி ஒரு நியதியோட படைச்சிருப்பாரு இல்லையா, அதுவே பொய்யா போயிருன்னு சொல்றாரு. 4 கோடி ஆண்டுகள் உடல் தங்கி நிக்குமா அப்படின்னு போகநாதர் சொல்றாரு. அடுத்தது விஷ்ணு கரந்தை கற்பம். இது ஒரு மண்டலம் பால் கூட சேர்த்து உண்ணும் போது எலும்பு சுரம் சரியா போயிருமா, தேகம் இறுகி போய் அப்படியே மின்னுமா, கண் ஒளி யோசனை தூரம் போகுமா. யோசனை தூரம்னா எவ்வளவுன்னு சொல்லி எனக்கு சரியா தெரியல, உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. சுவாசம் கடைசி வரைக்கும் ஏறுமா, அதாவது மூலாதாரத்துல இருந்து சுவாதிஸ்தானம் வர ஃபுல்லா போகுமா, சுழுமுனை திறக்கும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது ஓர் இலை கற்பத்தின் சூரணம். இதை நெய்யோட சேர்த்து சாப்பிட்டோம்னா உடல்ல இருக்க எல்லா நோயுமே தீருமா, சிறுநீர் குளிர்ந்து போகுமா, கண் சூடு எல்லாம் போயிடுமா, காமாலை, உடல் வறட்சி, கடிய பித்தம் எல்லாம் போய் உடல் பலமா மாறிடுமா அப்படின்னு போகநாதர் சொல்றாரு. இப்ப பார்த்த 3 கற்பம்ல எது உங்க ஃபேவரட்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம மறுபடியும் மீட் பண்ண நினைச்சீங்கன்னா இப்பவே நம்ம VA பெர்ஸ்பெக்டிவ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. ஓகே நண்பர்களே, இது வரைக்கும் கேட்டதுக்கு நன்றி. பாய் நண்பா.